எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். நாங்க இந்த ஏராளமான கூட்டத்திற்கு விரோதமா வந்து நிற்கிறதற்கு, தைரியமா வந்து நிற்கிறது போல நிற்கிறதற்கு காரணம் எங்க பலன் அல்ல, எங்க பலன் நீர் எங்களுக்கு தேவனாய் இருக்கிறதுனால தான் நாங்க இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். மனுஷர்கள் எங்களை மேற்கொள்ள ஒட்டாது. எவ்வளோ பெரிய அத்தனை லட்சம் படை வீரர்களை தன்னோடு கூட வச்சிருக்கிற, திரும்பி பார்த்தா அவ்வளோ லட்சம் பேர் நிற்கிறாங்க. அவனுக்கு விரோதமாய் வருகிற ராஜாக்கள் வந்து கொஞ்சம் தொகை அதிகம்தான், ஆனா இவனிடத்துலயும் அதே போல லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆனா ஜெபம் பண்ணும் போது எப்படி ஜெபம் பண்றான் அப்படின்னா, எனக்கு ஜெயம்னு ஒண்ணு தேவைன்னா நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை. இந்த ஏராளமான கூட்டத்தை ஜெயிக்கிறதற்கு எங்களுக்கு பெரிய காரியம், ஆனா உங்களுக்கு லேசான காரியம். நான் நம்புறேன், உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற இந்த பெரிய கூட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு கடினமா இருக்கலாம், உங்களுக்கு கடினமா இருக்கலாம். பாஸ்டர், இந்த பெரிய பர்வதத்தை நான் எப்படி மேற்கொள்ளுவேன், இந்த பெரிய பர்வதத்தை எப்படி விழத்தள்ளும்? எனக்கு முன்பாக இருக்கிறது பெரிய எரிகோ கோட்டை. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எவ்வளோ பெரிய எரிகோ கோட்டையா இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முன்பாக அந்த எரிகோ கோட்டை நிற்க முடியாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அந்த ஆயுதம் வாய்க்காமலே போகும், அந்த ஆயுதம் வாய்க்காமலே போகும். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், ஆனால் அவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். என்னை காக்கவும் என்னை ரட்சிக்கவும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இப்பொழுது சத்துருடைய திட்டங்கள் முறியடிக்கப்படுவதாக, மனுஷனுடைய எண்ணங்கள் முறியடிக்கப்படுவதாக, மாம்ச சிந்தைகள் முறியடிக்கப்படுவதாக, பரம்பரை சாபங்கள் முறியடிக்கப்படுவதாக. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே எங்களை முழுவதுமாக நாங்கள் தாழ்த்துறோம். என் தேவனாகிய கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விட்டாதிரும். தேவனே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் எங்களை மேற்கொள்ள விட்டாதிரும். இப்பொழுது என் பிள்ளைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற அத்தனை கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் தகர்ந்து விழுவதாக.